Hi friends, welcome to my channel. நாம் இந்த வீடியோல இத எப்படி பார்க்க போறோம்னா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நம்ம சொல்றோம்ல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படினு சொல்றேன். இதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு இது அப்படியே இருக்கட்டும். எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த நிகழ்வை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். செய்யணும். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அப்போ எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? எனக்கு தெரியும், ஐ நோ தானே. எல்லாருக்கும் இது தெரியும் தானே. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ நோ. அடுத்து என்ன தெரியும்? என்ன செய்யணும்னு இதை எப்படி சொல்றதுன்னா பாருங்க, என்ன செய்யணும், என்ன WH கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து செய்யணும், செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான செயல். அப்ப என்னது? வெர்ப். இதை தவிர்த்து சப்ஜெக்ட் எதுவுமே வரல. அப்ப இங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின் வாட், என்ன, வாட் எழுதிட்டு அடுத்து செய்ய இத வந்து நம்ம டு போட்டு அந்த வெர்ப் அப்படியே எழுதணும். இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல எழுதணும். சரியா? டு போட்டு அடுத்து என்னது? செய்யக்கூடிய செயல். செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே. அப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னா I know what to do. I know what to do. ஓகே, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அடுத்து இதுல பாருங்க, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இல்ல சப்ஜெக்ட் வந்திருக்கு பாருங்க. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றேன். இது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நான் என்ன செய்யணும்னு இது ஒரு செட், எனக்கு தெரியும் அடுத்த செட். அப்ப எனக்கு தெரியும் இத ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ. அடுத்து நான் என்ன செய்யணும்னு என் கடமை, என் வேலை, அத பத்தி நான் சொல்றேன். ஓகே, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன WH கொஸ்டின் இருக்கு, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து என்ன? நான் சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்னன்னா தன்னுடைய கடமை, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னா இங்க வந்து have to போடலாம். இல்லைன்னா shouldn't போட்டா கூட தப்பு இல்ல. ரெண்டுல ஏதாவது ஒண்ணா போடலாம். have to இல்லைன்னா should. அடுத்து என்ன? செய்யணும், செய்யக்கூடிய செயல் do. verb வந்து present formல இருக்கும். சரியா? அப்போ நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னா I know what I have to do. I know what I have to do. இது நீங்க should யூஸ் பண்றீங்கன்னா I know what I should do. ஓகே, I know what I should do. அங்க shouldக்கு கூட நம்ம to யூஸ் பண்ண கூடாது. should அடுத்து அந்த verb do அப்படியே எழுதணும். சரியா? அப்ப I know what I should do. அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா? நம்ம வந்து ஒரு கோபத்தோட எரிச்சலோட கேட்போம், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு. இது எப்படி கேக்குறது? பாருங்க, என்ன செய்யணும்னு இது ஒரு செட், எனக்கு தெரியாதா அடுத்த செட். இப்போ எனக்கு தெரியும் அப்படின்னா ஐ நோ. அதே இது எனக்கு தெரியாது அப்படின்னா ஐ டோன்ட் நோ யூஸ் பண்ணுது. ஐ டோன்ட் நோ. இதே இது கொஸ்டினா நம்ம கேக்குறோம், எனக்கு தெரியாதா, தெரியாதான்னு நெகட்டிவ்ல கொஸ்டின் கேக்குறோம். ஓகே, தெரியாதான்னு நெகட்டிவ். அப்ப இது எப்படி கேக்குறது? பாருங்க, இப்போ எனக்கு தெரியும்னா ஐ நோ போட்டாச்சு. எனக்கு தெரியாதுன்னா ஐ டோன்ட் நோ தானே. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு. இதையே நம்ம கொஸ்டினா கேட்கும் போது, எனக்கு தெரியாதா அப்படின்னு கொஸ்டினா கேட்கும் போது இந்த டோன்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். ஓகே, இந்த டோன்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வரும். ஏன்னா நெகட்டிவ் கொஸ்டின், சோ அதனால டோன்ட் போட்டிருக்கோம். ஓகே, டோன்ட் ஐ. அடுத்து என்னது? வெர்ப். தெரியாதா, தெரியறதுக்கு நோ. அப்போ எனக்கு தெரியாதா அப்படின்னா டோன்ட் ஐ நோ, டோன்ட் ஐ நோ. ஓகே, புரியுதா? எனக்கு தெரியாதான்னு கேக்குறதுக்கு. சரியா? என்ன செய்யணும்னு இது எப்படி? என்ன WH கொஸ்டின் வாட். அடுத்து செய்யணும், இல்ல வந்து சப்ஜெக்ட் வரல. சரியா? அப்ப என்ன? வாட்டுக்கு அடுத்து என்னது? verb to போட்டு அந்த verb செய்யறதுக்கு do. what to do, என்ன செய்யணும்னு. ஓகே, என்ன செய்யறது பத்தி what to do. அப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னா don't I know what to do.
don't I know what to do? Okay. அடுத்து என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியாதா? நம்ம கேட்போம்ல என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியாதா அப்படின்னு. இது எப்படி கேக்குறது? என்ன செய்யணும்னு இது ஒரு செட், அவனுக்கு தெரியாதா அடுத்த செட். இப்போ சப்ஜெக்ட் ஐ வந்தனால நம்ம don't யூஸ் பண்ணோம். எனக்கு தெரியாதா don't I know. அவனுக்கு தெரியாதா, அவனுக்குனா சப்ஜெக்ட் he வரும். அவனுக்குனா சப்ஜெக்ட் he. இந்த he, she, it அடுத்து சிங்குலர் நவுன், அதாவது ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்ணி சொல்றீங்க, ஒருத்தங்களை நம்ம மென்ஷன் பண்றோம், அதுவும் நேம் இந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அங்க என்னன்னா doesn't. ஓகே, doesn't he. doesn't போட்டுட்டு அடுத்து he போடணும், சப்ஜெக்ட் போடணும். அடுத்து verb எது? தெரியாதா, தெரியக்கூடிய செயல், தெரியறதுக்கு no. அவனுக்கு தெரியாதா அப்படின்னா doesn't he know, doesn't he know. அடுத்து என்ன செய்யணும்னு what, அடுத்து to போட்டு do போடணும் தானே, what to do. அப்போ என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியாதா அப்படின்னா doesn't he know what to do, doesn't he know what to do. இதே இது என்ன செய்யணும்னு ஒரு நேம் மென்ஷன் பண்றீங்க, கவினுக்கு தெரியாதா, என்ன செய்யணும்னு கவினுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறோம். இது எப்படி சொல்லலாம்? இங்க என்ன பண்ணணும், கவின் ஒரு நேம் நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னா ஒருத்தங்கள நம்ம சொல்றோம். அப்ப இங்க என்ன doesn't தான் வரும். doesn't இந்த இடத்துல கவி, மற்றபடி எல்லாமே சேம் தான். ஓகே, அப்போ doesn't கவின் know what to do. ஓகே, doesn't கவின் know what to do. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, என்ன செய்யணும்னு சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செய்யறேன் அப்படின்னு. அப்ப என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னா என்ன செய்யணும்னு இது ஒரு செட்டு, சொல்லு அடுத்த செட்டு. அப்ப சொல்லு அப்படின்னா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். என்கிட்ட சொல்லு, என்ன செய்யணும்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றது. ஓகே, tell me, tell me அப்படின்னா சொல்லு, என்கிட்ட சொல்லுன்னு அர்த்தம். அடுத்து என்ன செய்யணும்னு, அப்ப what, என்ன what, அடுத்து to போட்டு அந்த verb அப்படி எழுதணும் do. ஓகே, என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னா tell me what to do, tell me what to do. ஓகே, அடுத்து என்ன சமைக்கணும்னு எனக்கு தெரியாதா, நம்ம கேட்போம்ல என்ன சமைக்கணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு. இது எப்படி கேட்கிறது பாருங்க, என்ன சமைக்கணும்னு இது ஒரு செட்டு, எனக்கு தெரியாதா அடுத்தது. அப்ப எனக்கு தெரியாதா அப்படின்னா எப்படி சொல்லலாம், don't I know, then don't I know. எனக்கு தெரியாதா don't I know. என்ன சமைக்கணும்னு, அப்போ என்ன what, அடுத்து to போட்டு சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது cook. ஓகே, அப்ப என்ன சமைக்கணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னா don't I know what to cook, don't I know what to cook. ஓகே, அடுத்து என்ன சமைக்கணும்னு சொல்லு, நான் சமைக்கிறேன், என்ன சமைக்கணும்னு சொல்லு. இது எப்படி சொல்றது, என்ன சமைக்கணும்னு இது ஒரு செட்டு, சொல்லு அடுத்த செட்டு. சொல்லு அப்படின்னா சொல்றதுக்கு tell me தானே, tell me. என்ன சமைக்கணும்னு என்ன what, அடுத்து to போட்டு சமைக்கிறதுக்கு cook, what to cook. என்ன சமைக்கணும்னு சொல்லு அப்படின்னா tell me what to cook, tell me what to cook. அடுத்து அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா, நம்ம சொல்லுவோம்ல அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா. இது எப்படி கேக்குறது பாருங்க, அது எங்க இருக்குன்னு இது ஒரு செட்டு, உனக்கு தெரியாதா அடுத்த செட்டு. அப்போ உனக்கு தெரியாதா இது ஃபர்ஸ்ட் எழுதுமா, அப்போ உனக்கு தெரியாதானா அது எப்படி கேக்குறது பாருங்க, எனக்கு தெரியாதா அப்படின்னா don't I know. அப்போ உனக்கு தெரியாதா, உனக்கு சப்ஜெக்ட் இடம் இருக்கு, உனக்கு you, அப்ப சப்ஜெக்ட் உள்ள இடத்த மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்போ don't போட்டுட்டு சப்ஜெக்ட் இங்க எனக்குன்னு வந்திருக்கு, எனக்குன்னா தன்னை மென்ஷன் பண்றது, அப்ப I. இது உனக்குன்னு வந்திருக்கு, அப்ப உனக்குன்னா you, don't you know. அப்ப உனக்கு தெரியாதா அப்படின்னா don't you know. ஓகே, அது எங்க இருக்குன்னு அது இருக்கக்கூடிய இடத்தை நம்ம மென்ஷன் பண்றோம் சரியா, எங்க இருக்கு, எப்படி இருக்கு, என்னவா இருக்கு, இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க be verb தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எங்க, எங்கன்னா WH question where, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து என்ன அது, அது எங்க இருக்குன்னு கேக்குறோம், ஏதோ ஒரு பொருள்,
அப்ப அதுனா இட் இல்ல தட்னு கூட சொல்லிக்கலாம். இது சப்ஜெக்ட். சரியா? இட். அடுத்து என்னன்னா அடுத்து அது எங்க இருக்கு இருக்கக்கூடிய இடத்தை நம்ம மென்ஷன் பண்றோம். சோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்னன்னா பி வெர்ப் யூஸ் பண்ணணும். அப்போ இல்ல இஸ் வரும். எங்க இருக்கு இருக்குன்னா பிரசன்ட் மெயின் பண்றது. அப்போ இட்டுக்கு அடுத்து பிரசன்ட் இஸ் தான் வரும். பாஸ்ட்னா வாஸ் வரும். சரியா? இட்டுக்கு பிரசன்ட் பிரசன்ட்னா இஸ், பாஸ்ட்னா வாஸ். ஓகே. அப்போ அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னா எப்படி கேட்கலாம்? Don't you know where it is? Don't you know where it is? ஓகே. அடுத்து அது எங்க இருக்குன்னு சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல அது எங்க இருக்குன்னு சொல்ல அப்படின்னு. இது எப்படி சொல்றது? அது எங்க இருக்குன்னு இது ஒரு செட், சொல்லு அடுத்த செட். சொல்லு tell me தானே? tell me. அடுத்து அது எங்க இருக்குன்னு அப்ப இது எப்படி சொல்லலாம்? அது எங்க இருக்கு இதேதான் where it is. எங்கே WH question அத ஃபர்ஸ்ட் எழுதணும் தானே? where. அடுத்து அது அதுனா it கூட என்ன be verb சேர்க்கணும். ஓகே. இப்போ where it is. அப்போ அது எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னா tell me where it is. tell me where it is. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க என்ன நடந்ததுன்னு இது ஒரு செட், சொல்லு அடுத்த செட் தானே? அப்ப சொல்லு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell me தானே? அடுத்து என்ன நடந்தது? அப்ப என்ன what. என்னன்னா what. அடுத்து என்னன்னா நடந்தது அதுக்கு கூட happened. to இடையில சேர்க்க வேண்டாம். சரி? அப்போ என்ன நடந்தது அப்படின்னா what happened. ஓகே. அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னா tell me what happened. tell me what happened. ஓகே. அடுத்து அது எப்படி நடந்ததுன்னு சொல்லு. அது எப்படி நடந்ததுன்னு சொல்லு. அப்ப அது எப்படி நடந்தது இது ஒரு செட், சொல்லு அடுத்த செட். அப்ப சொல்லு tell me. அது எப்படி நடந்தது. அப்ப எப்படி எப்படின்னா how. அடுத்து அது என்னது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்ப அதுன்னு நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப it சப்ஜெக்ட். ஓகே. தட்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? சப்ஜெக்ட் it அது. அடுத்து நடந்தது verb நடக்கக்கூடிய செயல். அப்போ happened. ஓகே. அப்ப அது எப்படி நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னா tell me how it happened. tell me how it happened. ஓகே. அடுத்து என்ன நடந்ததுன்னா அவங்க கிட்ட சொல்லாத. என்ன நடந்ததுன்னு என்னது அவங்க கிட்ட சொல்லாத. இது எப்படி சொல்றது? என்ன நடந்ததுன்னு இது ஒரு செட், அவங்க கிட்ட சொல்லாத அடுத்த செட். அப்போ என்கிட்ட சொல்லு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? tell me. இது சொல்லாத அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்லும் போது எப்படி? don't. don't போட்டு சொல்றதுக்கு tell. don't tell அப்படின்னா சொல்லாத. யார்கிட்ட? அவங்க கிட்ட. அப்போ him. அப்போ don't tell him அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லாத. என்ன நடந்ததுன்னு அப்ப என்ன நடந்ததுன்னா என்ன what. அடுத்து happened. ஓகே. what happened என்ன நடந்ததுன்னு அவங்க கிட்ட சொல்லாத. அப்போ don't tell him what happened. don't tell him what happened. அடுத்து அது எங்க நடந்ததுன்னு சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல அது எங்க நடந்ததுன்னு சொல்லு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க அது எங்க நடந்ததுன்னு இது ஒரு செட், சொல்லு அடுத்த செட். அப்ப சொல்லு அப்படின்னா tell me. அடுத்து அது எங்க நடந்ததுன்னு எங்க where. அது சப்ஜெக்ட் it. அடுத்து நடந்தது happened. ஓகே. அப்ப அது எங்க நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னா tell me where it happened. tell me where it happened. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. என்ன கேட்கணும்னு சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல என்ன கேட்கணும்னு சொல்லு. இது எப்படி சொல்லலாம்? பாருங்க என்ன கேட்கணும்னு இது ஒரு செட், சொல்லு அடுத்த செட். சொல்லு tell me தானே? என்ன கேட்கணும்னு என்ன what. அடுத்து கேக்குறது. அப்ப to போட்டு கேக்குறதுக்கு ask. ஓகே. அப்ப என்ன கேட்கணும்னு சொல்லு அப்படின்னா tell me what to ask. tell me what to ask.
ஓகே, அடுத்து என்ன வாங்கணும்னு சொல்லு. நம்ம சொல்றோம்ல என்ன வாங்கணும்னு சொல்லு. அப்ப சொல்லு tell me. அடுத்து என்ன what. அடுத்து வாங்கணும்னு அப்ப to போட்டு வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. ஓகே, அப்ப என்ன வாங்கணும்னு சொல்லு அப்படின்னா tell me what to buy. tell me what to buy. அடுத்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அப்ப சொல்லு tell me. அடுத்து உனக்கு என்ன வேணும்னு அப்ப எப்படி உனக்கு என்ன என்னன்னா what போட்டுட்டு அந்த உனக்கு சப்ஜெக்ட் you வந்திருக்கு. அடுத்து வேணும் வேணும்னா want. அப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னா tell me what you want. tell me what you want. ஓகே, அடுத்து எப்ப போகணும்னு எனக்கு தெரியும். நம்ம சொல்றோம்ல எப்ப போகணும்னு எனக்கு தெரியும். இது எப்படி சொல்றது? எப்ப போகணும்னு இது ஒரு செட், எனக்கு தெரியும் அடுத்த செட். அப்ப எனக்கு தெரியும்னா I know தானே, எனக்கு தெரியும் I know. எப்போ போகணும்னு எப்போ when. அடுத்து போகணும்னு அப்ப to போட்டு அந்த verb போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அப்ப என்ன எப்ப போகணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னா I know when to go. I know when to go. ஓகே, அடுத்து எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியாதா. இது என்னது லாஸ்ட் ஒன் ஹோம்வொர்க். சரியா, எப்படி விளையாடணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறோம். இதை எப்படி கேட்கலாம்? இதை எப்படி கேட்கலாம்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.